நன்றி நன்றி நன்றி. உங்கள் முன்பு வள்ளியை நடத்திக் கொண்டிருக்கும் அமற்ற அன்பு மணப்பாறை சேர்ந்த அமற்ற அன்பு அம்சபுரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தினார்கள். நம்ம தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு சூர்யா தாய்க்கு சமமாக அவங்க நினைக்கிறேன். கலையை நல்லா வளர்க்கணும். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த கௌரவப்படுத்திய நமது சகோதரர் முத்துகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றியின் வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு தாய் பாடலை பாடுபடி அண்ணா எனக்கு 100 ரூபாய் நன்றி பளித்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு பொன்னாடை போத்தியை கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றியின் வணக்கம் வணக்கம். பல எங்களுக்கு வள்ளி திருமணம் அமைத்த அந்த முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இளைஞர் அணி சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அளித்த கரமுத்து கள்ளமுத்தூர் சார்பாக இளைஞர் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோவிந்தா டேய் கோவிந்தா டேய் அங்க செட்டில் இருந்தாங்கடா. நம்ம ரோட்லயே ஊமுச்சோளத்துல வந்து மை செட்டு கோவிந்தா தமிழ் அரிசியை அடிச்சுக்கிறதுக்கு எந்த செட்டாக இருந்தாலும் முடியாது. ஆமா இதை வந்து நிறுத்தி காட்டியா தம்பி கோவிந்தேன். ஆமா இளைஞர் சாவோ கிராமத்து சாவோ அவருக்கு ஒரு 500 ரூபா பொன்னாடை கொடுப்பேன். பாப்பா சங்ககால சீர்மரபின் சரித்திர சான்றுகளில் இயல் இசை கொத்து என முத்தமிழ் வளர்த்த மேதைகள் இளங்கோவடிகளும் வள்ளுவ பிறந்தகையும் நாரடியாரும் கம்பனும் பாரதியும் நாடக கலையில உருவாக்கிய அருமைமாசான் தூத்தா சங்கரதோஷமர்களும் பரதிமார் கலைஞரும் பம்மல் சம்பந்த முதலியாரும் நமக்கு ஆக்கிய தந்த அரங்கில் ஒன்றான கந்தபுராண காவியத்து நாயகியாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் 50 நிலங்களில் பாலையான உறப்பை நீக்கி நாடகங்களுக்கு தலைவனாக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் கொள்வித்துக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை முருகனுக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பலே அப்படிங்க நாடக அமைப்பாளர் 10வது விக்கி அவர்கள் பொன்னாடை கொடுக்கிறது இளைஞர் அணி சார்பாக. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி முடிக்க கள்ளமுத்து கிராம பொதுமக்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் மற்றும் அருமை அண்ணன் முத்துகிருஷ்ணனுக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரவண பொய்கையில்
நல்லா அமைஞ்சிருக்கு. மைக் குயிக்கப்பு அருமையா அமைச்சிருக்காங்க. ஏன்னா உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒண்ணுதான். ஆடியோ மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா சத்தியமா எனக்கு சம்பளமே வேணும். அன்புக்கு நான் அடிமை. அருமையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கைவண்ணத்தை பாருங்க எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. சாப்பிட்டீங்களா எப்ப சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, தூங்குனாங்களோ தூங்கலையோ. ஏன்னா நாடகக்காரங்க வந்த மாதிரியா சாப்பிடுங்கன்னு ஏன்னா சாப்பிடுங்கன்னா அவ்வளவு வரவேற்பு கிடைக்கும். அந்த வரவேற்பு அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ கொடுக்கணும் இல்லையா? கரண்ட்ல செய்யக்கூடிய வேலை, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஆடியோக்கு தான் கொடுக்கணும். உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி இந்த வணக்கம் வணக்கம் போல. அதற்கு பிறகு பக்க மேளங்கள். அப்பா இப்படி பக்க மேளங்கள் அமைஞ்சா தொழில் செய்யறதே தெரியாதுல்ல. கோடான கோடி வணக்கப்பு வணக்கம். ஆமா அதற்கு பிறகு மக்கள். ஏன்னா நீங்க கீழே உட்கார்ந்து எங்களை மேல நிக்கி வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி. ஹலோ ஏன் கைய வச்சுக்கிட்டே இருக்கு? ஆமா. அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் ஒளி ஒளிதான் அருமையா சொன்னே. ஏன்னா உயிரை பணையவை இந்த மறுபடியும் இன்னொரு சொல்றேன். நான் தேதி வரிசையா வாங்கியிருக்கேன். அந்த தேதி பூரா உங்களே நான் கூட்டிட்டு போறேன். நீங்களும் ஒத்துழைக்கிறீங்க இல்லையா? அருமையான ஆடியோ. மைக் பேர் என்னப்பு? தமிழரசி. தமிழரசி சத்திரக்குடியா? சத்திரப்பட்டி. ஏன்னா உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். இந்த வெட்ட வெளியிலையும் இவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, நான் வாங்குற சம்பளத்தை உங்களுக்கே கொடுக்குறேன். இப்ப நன்றி நன்றி. மலைச்சாமி மேடை அமைப்பாளர். ஏன்னா கலையரங்க அடுத்த வருஷம் கலையரங்க கட்டிடணும் சரிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். நமது கலையரங்கம் மேடை அமைப்பாளர் மலைச்சாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். ஏன்னா நாங்க உட்கார்கிறதே தெரியல, அவ்வளவு அமைப்பு. இந்த ஈரத்திலையும் எங்களுக்கு பாதுகாப்பு அமைத்து கொடுத்த மலைச்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு நமது நாடக அமைப்பாளர் விக்கி. இன்னைக்குதான் விக்கிய பார்த்திருக்கேன் நான். விக்கி அருமையான நாடக அமைப்பாளர். இவ்வளவு சிறு வயதிலேயே எப்படி நடிகரை போட்டா நம்ம ஊர்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாடகத்தை அமைத்த நமது தம்பி விக்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல் உலக அளவில் எங்களை பெயர் பெற்றுக் கொடுத்த நமது தம்பி சுதாகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம். எல்லாமே சொல்லிட்டேன். நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லணும்ல, கேட்கணும்ல. நீங்க கேட்டதுன்னு நான் சொல்லுங்க. அது சூப்பர் இது சூப்பர். நீங்க நாலு சூப்பரா தெரியும். எதுக்கு வந்தீங்க தெரிஞ்சா சொல்லணும்ல. கண்ணா கரம்பா கதிர்வேலா சண்முகா சரவணா சக்தி வேலா ஞான பண்டிதா அப்பா ராமமூர்த்தி யாரு? உலக்கடவுள் முருகப்பெருமான். முருகனை நினைச்சு 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 நான் போன வாரம் நல்லா தான் இருந்தேன். இந்த வாரம் எச்சு எல்லச்சு போனேன். உடனே அவளை சந்தோஷம், அவளை பூரிப்பு. என்னது? அதனால முருகப்பெருமான் நினைச்சு வந்துருக்கீங்க. நீங்களாம் உள்ளத்தால நினைச்சீங்களா உதட்டால நினைப்பீங்களா? உதட்டால நினைக்கிறவங்க நீங்க. நான் அப்படி கிடையாது. ஏன்னா உள்ளத்தால நேசிக்கிறவன். அந்த முருகனை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். முருகனை பார்த்தாதான் நான் வீட்டை விட்டு வெளியிலேயே வருவேன். நம்ம வீட்டுல ஒரு காலண்டர் ஒரு போட்டோவை பாருங்களேன், அதுல முருகன் இருப்பாரு. அதை பார்த்தாலே உங்களுக்கே அவ்வளவு ஆசைகள் பாசங்கள் வரும். ஆனா உங்களுக்கே அவ்வளவு பாசங்கள் இருக்கிறப்ப நான் கட்டிக்க போறவன் எனக்கு எவ்வளவு பாசங்கள் இருக்கும். கடவுளை யாராலும் நேர பார்த்திருக்கோமா? இல்ல. அந்த கடவுளே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அந்த முருகனை பார்க்கும் பொழுது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லிருக்காங்க. என் மனசுல உள்ளதான் உங்கள்ட்ட சொல்றேன், உங்கள்கிட்டையும் சொல்றேன். அப்படிங்க. ஏன்னா முருகனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு யாவகம். சாப்பிட முடியல, தூங்க முடியல. நானும் முரண்டு முரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது.
என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா முருகன் மேல அவ்வளவு உசுருங்க. கடவுளே திருமணம் செய்து ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்குன்னா காரணம் என்ன? அது முதல் தரமா இல்ல, இரண்டாம் தரமா. ஏன் இரண்டாம் தரமா போறேன்னு கேளுங்களே. ஏன்னா அவருக்கு செவ்வாய் தோசை இருக்கு, முருகனுக்கு. எனக்கு செவ்வாய் தோசை இருக்கு. செவ்வாய் தோசை உள்ளவங்க இந்த நாடகத்தை பார்க்கணும். உங்களுக்கு தோசை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப எனக்கு தோசை இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா இந்த நாடகத்தை ஆரம்பிச்சதுல இருந்து மாலை மாத்திர வரைக்கும், காலையில மாலை மாத்திர வரைக்கும் இந்த நாடகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள் இருந்தா நீங்களுங்கிற ஒரு ஐதீகம். அதனாலதான் வள்ளிதரம் நாடகம் வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுனால வள்ளிதரம் நாடகம் வச்சிருக்காங்க. இப்ப என் மனசுல உள்ள காதலை நான் சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் ஒரு வியாதி வரும், ஆனா எனக்கு ஒரு வியாதி வந்து அந்த வியாதி இல்ல, இது தீர்க்க முடியாத வியாதி. அது யார் வந்து தீர்க்க முடியும்னா முருகப்பெருமான் வந்துதான் அந்த வியாதியை தீர்க்க முடியும். அது என்னன்னு கேளுங்க. காதல். காதல்னா என்ன? அன்பு. அந்த காதல் முருக மேல வந்து எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? காதல் எப்படி இருக்கும்? காதல் உருவம் இருக்கா? உருவம். காதலுக்கு உருவமே இல்லைங்க, உருவமே இல்ல. காதல் என்பது எப்படி? அதை நான் சொல்ல போறேன், பாருங்களேன். அன்பருடன் இதே நினைவில் அவர் இருந்தார் என்னையே நான் நடைக்கெல்லாம் கொண்டே அவர் அழகை நீ வருவாயோ வெண்ணிலவே.
வந்தேன்னு சொன்னேன். ஏங்க முருகன் நினைச்சு வந்தேன்னு சொன்னேன். ஏன் நினைச்சேன்? ஏன் அப்படி? இத்தனை பேர் இருக்கையில, அத்தனை கடவுள் இருக்கையில ஏன் முருகப்பெருமானை மட்டும் நினைக்கிறேன்னு கேக்குறேன். இருக்காரு, ராமூர்த்தி இருக்காரு, பழனி இருக்காரு, அவளை விட்டு முடியாம ஆமா, ஏன்னா சத்தியவான் இருக்காரு. ஆ, நான் வந்து சிவனோட சேர்ந்து கடவுளோட சேர்ந்துட்டீங்களோ? சத்தியவான் சொல்றேன். பரவாயில்ல. அதனால முருகனை நினைக்கிறேன். ஏன்னா அவரை நினைச்சு 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 எந்த வேலையும் பார்க்க முடியல. எங்க அப்பாவை கூட நான் பார்க்க முடியல. அப்பா என்ன சொன்னாங்க? ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணை காப்பதும் குல வழக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. எந்த பொறுப்பையுமே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒப்படைச்சா அதை சரியா செய்வாங்களாம். அதனால நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவதற்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு குளிக்கணும். குளிச்சுட்டு வாச தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும்? கையால தான் போடணும். ஆனா கையால தான் போடணும். அதுக்கு சொல்ல கோலப்பொடியில எல்லாம் போட்டிருப்பாங்க. பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசியில் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா. அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்கள் எழுந்தவுடன் குளிக்கணும். நீராடி இருக்கீங்களா? ஏன்னா காலையும் மாலையும் 2 தடவையுமே குளிக்கணும். காலையில எழுந்தவுடன் குளிச்சுட்டு முதல் எங்க தோட்டணும்? முதுவை தோட்டணும். அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முதுகுல இருக்கிற மூதேவி போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் வள்ளிதரம் நாடகம் வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இன்னைக்கு நாரதர் யாரப்பு? யாரு? தென்னாட்டு கலைமகன் ஆவியூர் கார்த்தி. பெரிய ஆளா? என்ன பேசி பார்க்க சொல்லுங்க. ஆமா, எனக்கு பிடிக்காத நாரதர் யாரு? விட்டு பண்ணிடுறாங்க. யூடியூப்ல இங்க இருக்கவங்க பாத்துருப்பாங்க. பாக்கட்டும். அந்த பேசிக்கினே பிறந்தாரு. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட பொதுவாவே பேசுவோம். யூடியூப் போடுது, யூடியூப்ல இதெல்லாம் போடுங்க. சரி, பல பேர் நாரதன் வருவாங்க. ஒரு 2 மணி நேரம் பாட்டா படிச்சு எங்களை கொண்டாதான் செய்வாங்க. நாரதர்னா யாரு? பாட்டுக்கு நாரதர் கிட்ட இன்னைக்கு கலியுக காலத்துல 2 பேசக்கூடிய மாப்பிள. பாட்டு என்னையா பாட்டு பேசி பாடுற மாப்பிள கார்த்திகை மட்டும். இப்ப அவங்க இறங்கி நீங்க இறங்குறீங்க. அவர் இறங்கல, அவருக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுவேன். நம்பி இறங்குறீங்க, சப்போர்ட் பண்றாங்க. பரவாயில்லங்க. தென்னாட்டு கலைமகன் ஆவியூர் கார்த்தியா இல்ல அம்ச பிரியாவா? முறையா பேசுங்க. கார்த்திகேயன். கார்த்திகேயன் அவர்கிட்டயும் முறையா இருக்காரு. கலட்டி விட்டுருவாரு. சரி, பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணு பேசி பார்க்கணும், சரி இல்லனா மோதி பார்க்கணும். ஏங்க அது முடியாதுங்க. எப்படி? நீங்க ஆளு பயப்படணும். அம்ச பிரியா வந்திருக்கா ஒரு பயம் இருக்கணும். எனக்கு பிடிக்காத நாரதர் யாருன்னா ஆவியூர் கார்த்திகேயன். போன வாரம் 2 நீங்க தானங்க வந்தீங்க. 2 எதுக்கு சண்டை வந்து? எதுக்கு பேச விடுங்க. இல்லங்க, எனக்கு பிடிக்காத நாரதர் போட்டிருக்கீங்க. அப்பா விக்கி, ஒண்ணு இன்னைக்கு நாரதர் மண்டை உடையணும், பெட்டி உடையணும். நான் கேக்குறேன், நொங்கு விட்டவன் விட்டு நோண்டி தின்றவனை பிடிச்சி அடிச்சது எனக்கு பிடிக்காத நாரதர் அவர்தாங்க. என்னமா வள்ளி? என்ன பார்க்கலாம்? பேசி பார்க்க சொல்லுங்க, மோதி பார்க்க சொல்லியா பார்க்கலாம். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அவருக்கு மண்டை உடையணும், இல்லாட்ட உங்களுக்கு ஏதாச்சும் உடையன்னு சொல்லீங்களா? எங்க பெட்டி எது உடைக்கிறீங்க? நீங்க தான் பின்பாட்டு, அதனால உங்க பெட்டியை நீங்க உடைக்கணும். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். பெரிய நாரதர், நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சரக்கு வச்சிருக்காங்க. அந்த சரக்கு நாங்க இறக்குறேன் இன்னைக்கு. நானே பார்த்தேன், போட்டிருக்காப்ல. பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியூர் கார்த்தியா இல்ல மனைவி அம்சப்பிரியாவான்னு பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்காங்க. தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாரா? சொல்லுவார். இன்னைக்கு சண்டை வராம நாடகத்தை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சண்டை வந்துதான் முடிக்கணும்னு விதி இருந்தா பார்க்கலாம் அதையும். சரிங்க, போலாமா? நான் தான் காதலிக்கிறேன்னு சொன்னேன். வருவீங்களா? சரி, பிடிங்க. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவதே. கையணைத்த வேளையிலே
கையிரண்டும் மயங்குவதே சாரம் சாய்வது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே சாரம் சாய்ந்தது போல் நீதியெல்லாம் கருதுவதே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் கஞ்சியினை கெஞ்சுவதே கெஞ்சும் மொழி கொஞ்சுவதே வஞ்சியிலே கெஞ்சுவதே மொழி வருந்துவதே அஞ்சுவதும் செஞ்சுவதும் அஞ்சியரின் சீதனமே அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அஞ்சியரின் சீதனமே உன்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் இளமையிலே காதல் வரும் இதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் இருவரையும் கூட வரும் இளமையிலே காதல் வரும் இதுவரையில் கூட வரும் முதுமை பெற்ற காதல் எல்லாம் முடிஞ்சவரை கூட வரும் முதுமை பெற்ற காதல் எல்லாம் முழுவதுமே கூட வரும் என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் வாழுவதே சரி. ஆண்கள் வேட்டையிடுவதும் பெண்கள் திரைகளுக்கு அப்போது குலவிளக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால தோழிகள் அழைக்க வேண்டும், நந்தவனத்தை போக வேண்டும், ஆடி பாடி விளையாட வேண்டும். ஏங்க எந்த பொறுப்பையுமே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒப்படைச்சா அதை சரியா செய்வாங்களாம். அதனால அப்பா என்னைகிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஆமா, ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திரைகளுக்கு அப்போதும் குலவிளக்கம். தோழிகள் அழைக்க வேண்டும், நந்தவனத்தை போக வேண்டும். அப்பா யாரு? தெய்வம். அம்மா யாரு? குடியிருந்த கோவில். வாழ்க்கையில என்றைக்குமே சொல்றாங்க, அப்பா அம்மாவை யாருமே மறக்காதீங்க. பெற்று எடுத்துடலாம், ஆனா வழக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கணும்னு அது யாருனால? நமது அப்பா அம்மானாலதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலே நமது அப்பா அம்மா தான். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய். அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம்ல. எனக்கு நாரதற்கு தான் போட்டி, இன்னைக்கு பெட்டிக்காருக்கு எனக்கும் போட்டி. போடுவோமா? சொல்லுங்க. போட்டிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? என்ன வேணாலும் பாடி பாருங்க, வாங்க. என்ன போட்டி? இதை ஏத்துங்க. என்கிட்ட சண்டை விட்டு உருள சொல்றேன். இப்படிங்க 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு ஆண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லைடா, அவ இல்லைனா யாரும் இல்லைடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி. பித்தவளே மறந்தா அவி செத்தவனே தாண்டா, அந்த உத்தமையே நினைச்ச அவி உத்தமனே தாண்டா. ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தா போல தொட்டில் கட்டி தூங்க, தூளி கட்டி ஆடு
ஆத்துல மீன் பிடிக்க கப்பலுக்கு தலக விட்டு பார்த்தாலே செத்தனைக்க தோணா செத்தாலும் என்ன போக்க வேணும் செத்தாலும் என்ன போக்க வேணும் ஆத்தாணி இல்லையினா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதுச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓவகத்தில் நான் பிறக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்ட கடனே நான் உடைக்க முன்னோரு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பத்து எடுத்து பலனோரு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மா மரவையோ அம்மா தோலையோ நான் உறங்க என கட்டி அம்மா காட்டுலையோ அம்மா மேட்டுலையோ நெத்தி வேர்வனித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்றைக்கு நீ தாய்தானே சாமி நம்மள பெற்றவளும் தாய்தாண்டா சாமி நெருங்கையை வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து வீரவா பகலா தின நீ உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாத வடிச்சு தந்து பசியே தெரியா மகனாய் வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில என் தாயி அவளை போல் யாரு இந்த ஊரில தியாகி யாரு தியாகி யாரு இல்ல போட தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாட அவள்தான் கோவில் அவள்தான் சாமி எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறே அம்மா எழுந்திருச்சுவா அம்மா ஏ அம்மா எழுந்திருச்சுவாம்மா மனசு பதறுதம்மா அம்மா 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 ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரு என் தாயும் யாரு என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே ரொம்ப நாள் ஆகுமா ஆராரோ பாடியதாரோ யாரோ உன்னை போலாத்தா என்ன பித்து போட்டா நம்மள பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமா ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு வாடாது மணி கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் கண்ணுக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டமை
எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் அதுக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா மக சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஒரு ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா நன்றி 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 கேகேஎம் கபடி குழு அண்டாம்பட்டியை சேர்ந்த கபடி குழு கேகேஎம் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளி கொடுத்த நன்றி நன்றி. பெயர் சொல்ல விரும்பவில்லை. தாய் பாசத்தை பாராட்டி அன்பு சகோதரர் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்பனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம். ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய்க்கு பெருமை சேர்த்தாச்சு. எல்லாம் அம்மா அம்மா அம்மா. ஏன்னா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும்ல. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையதான் பிறக்கும். அதை நம்ம வளர்க்கிறத பொறுத்து இருக்கு. அம்மாவுக்கு பாடியாச்சு, நம்ம அப்பாலாம் என்ன பாவம் செய்தாங்க, அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும்ல. ஏன்னா எதை கேட்டாலும் வாங்கி தருவார் அப்பா. அப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்டா உடனே வாங்கி தருவது நமது அப்பா தான். தாளாட்டி சீராட்டி வளர்த்தவ தாய் நம்மளை தோல் மேல தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு அந்த அப்பா, அவருக்கு பெருமை சேர்ப்போமா? அப்பாவுக்கு பாடுவோமா? சரி பிடிங்க. அப்பா கைய பொடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கீரும். அப்பா கைய பொடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும்.
பார்த்ததில்லை, அப்பா உழைச்சு உழைச்சு கலைச்சதில்லை, அப்பா உள்ளங்கையில் ரேகையில் பாக்கைய குடிச்சு நடந்தா பேரழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா பேச எனக்கு அப்பா இல்ல, அப்பா கை நீட்டு கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. அப்பா செத்து 2 வருஷமாச்சு, அப்பா திரும்ப எப்போ வருவாரு? நான் பழனியாண்டி அப்பா பாடலை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார். அன்பளிப்படுத்த அன்புள்ள ஆனந்தங்களுக்கு நன்றி. காஞ்சாம்பட்டி பழனியாண்டி என்ன நன்றி நன்றி. எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ள அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இன்னும் வணக்கம் வணக்கம். ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருக்கையில அந்த பாசங்கள் தெரியாது. அவங்க இல்லாதப்பதான் அந்த பாசத்துக்காக நாம இயங்குவோம். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் நமது பெற்ற பிள்ளையை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி தாய் தகப்பன பாக்குறோம் இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுஸ் 100 ஆயுஸ் 100பாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும், நமது மக்களை பார்க்கணும், எல்லாமே ஆயுஸ் 150ஓட வாழணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி நன்றி நன்றி. காலதாமதம் காரியத்துக்கு தோழிகள் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும், ஆடி பாடி விளையாட வேண்டும். அழைப்போம்மா. சரி நன்றி நன்றி நன்றி. சாமி பாட்டா நான் பாடுறேன். என்ன பாட்டு வேணுமோ பாடுறேன். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தாள் பொட்டமிட்டு பூவாடை காரியம்மா நீ அருளாடி வந்திடம்மா. உடுக்கை சத்தம் முழங்கிடவே உரிமை மேலம் சலசலக்க சித்தாங்கு ஆடை கட்டி நீ சீரி நீ இழந்திடமா. நம்ம ஊரில் கோவில் கொண்டு அங்கார ஈஸ்வரியே
Thank you.